எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. வாங்கண்ணே, உட்காந்து பேசுவோண்ணே. ஓகே தம்பி. அண்ணே, எப்படிண்ணே திடீர்னு ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோண்ணே ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறதுக்கு வேணும்? எனக்கு தெரிலண்ணே, ரொம்ப ரூபா ஆகும் போல் தெரியுதுண்ணே. எப்படிண்ணே, பணம் இருக்காண்ணே? என்ன பண்ண போகிறீங்க? ஆமாப்பா, அது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம்னா கொஞ்சம் பணம் அதிகமாக தான் தேவைப்படும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரூபா ஆகும், ஆனால் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது. எப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? லோன் எடுக்கலாமா? எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க? எனக்கு தெரியலையண்ணே. லோன் எதுவும் இல்லை தம்பி. ஆனால் நம்மக்கிட்ட வெல்த் இருக்குது தம்பி. நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அதை வச்சு செஞ்சிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு கோஸ்ட் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு தம்பி. என்னண்ணே சொல்கிறீங்க? கோபத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காண்ணே? ரொம்ப குழப்பமாக இருக்குண்ணே. என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, நான் புதையலை தேடி போயிருந்தேன். அப்போ வந்து கோஸ்ட்டு ஒன்று பார்த்தேன். நான் கோஸ்ட்டுக்கிட்ட தைரியத்தை வரவழைச்சிட்டு புதையல் எங்கே இருக்குன்னு கோஸ்ட்டுக்கிட்டே கேட்டேன். கோஸ்ட்டு கோவமாக பேசிச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமான காட்டு தீ பிடிச்சிருச்சு தம்பி. என்னண்ணே சொல்கிறீங்க? காட்டு தீ பிடிச்சிச்சா? அப்புறம் என்னாச்சு? ஆமாம் தம்பி, சொல்கிறேன் தம்பி. காட்டு தீ ரொம்ப பிடிச்சிருச்சா? அப்போது கோஸ்ட்டுக்கிட்ட நான் சொன்னேன், ஏதாவது செஞ்சு இந்த காட்டு தீ அணைச்சி எல்லோரையும் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன். கோஸ்ட்டு என்னாலெல்லாம் அந்தளவு செய்ய முடியாது அப்படின்ட்டுச்சு. அந்த நேரத்தில் நான் கடவுளை விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டேன், எப்படியாவது இந்த காட்டு தீயை அழிச்சிட்டு மலையை உருவாக்கி எங்களையெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அதன்படி பார்த்தா சரியான மழை பெஞ்சு காட்டு தீ உடனே அணைஞ்சிருச்சு. எல்லோரையும் கடவுள் காப்பாற்றிட்டாரு. இதை கோஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியாண்ணே? அப்போ கோஸ்ட் பார்த்தது அப்படின்னீங்களே, அப்போ என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கோஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து எனக்கிட்ட இருந்த தலக்கணம்லாம் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள்னு நினச்சேன். என்னை விட கடவுள் தான் பெரிய ஆளுன்றதை எனக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டார் கடவுள். அதை காமிக்க வச்ச உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னிட்ட இருந்த தலக்கணம்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி என்னிட்ட வந்து கோஸ்ட்டு சொன்னாங்க. வீட்டில் கிஃப்ட்டு உனக்காக காத்துட்ருக்கு, போய் எடுத்து நீ நல்லா இரு, நீயும் தாத்தாவும் நல்லா இருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா தாத்தாவை பார்த்தேன். தாத்தா வந்து இந்த மாதிரி கிஃப்ட் இருக்குப்பா, என்னன்னே தெரியல, அதான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலான்னு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியாண்ணே? அப்புறம் தாத்தா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாரா? இல்லை என்னாச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லைப்பா, போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் சொல்லலை. அதுக்கு போகிறதுக்கு தாத்தா போயிட்டு இருந்தால் எதிர்ச்சியாக நான் தாத்தாவை பார்த்துட்டேன். பார்த்த உடனே தாத்தாட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி அதெல்லாம் இல்லை, அதை நமக்காக வேண்டி கோஸ்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே சம்பவங்களை தாத்தாட்ட சொன்னேன். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லப்பா, நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் தம்பி. இப்போ அந்த கிஃப்ட்டை வச்சு தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒன்று ஆரம்பித்து நடத்தலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன் தம்பி. ஓ அப்படியாண்ணே? ஓ சரி, இப்போ எனக்கு புரியுது. ஓகேண்ணே. தம்பி, நம்ம லைஃப்பில் எதுனாலும் செய்யலாம். நல்ல விஷயமா செஞ்சோம் அப்படின்னா இயற்கையும் கடவுளும் நமக்கு துணையாக இருப்பாங்க. பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்வாங்க. அதனால் நம்ம நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னும் போது நமக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகள் வந்து சேரும். அதனால் உண்மையில் நம்பிக்கையை வை, உன்னால் செய்ய முடியும் நம்பிக்கையை வை. எந்த விதத்திலும் செய்ய முடியாதுன்னு மனசில் என்றைக்கு நினைக்காத. ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த உடனே நீ கண்டிப்பாக இதில் நீ வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியும். நம்பிக்கையோடு போய் நீயே உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. ஓகே தம்பி, நான் இப்போ கிளம்புறேன். சித்தப்பா வர்றதுக்கு லேட்டாகும் போல் தெரியுது. சித்தப்பாட்ட சொல்லிடுறியா தம்பி? நான் இப்போ கிளம்புறேன். தாத்தா வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நான் ரெஸ்டாரண்ட்டு கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோன்னு நீ ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போதைக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சோம் இல்லையா, அவங்க ஏரியாவில் பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த பழைய இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீ ட்ரெயினப் ஆகிக்கோ தம்பி. ட்ரெயினப் ஆகிட்டு நான் ரெஸ்டாரண்ட் நம்ம புதுசாக ஆரம்பித்தவொடனே நீ அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். இப்போக்கெல்லாம் நான் போயிட்டு வரட்டுமா தம்பி? ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. போயிட்டு வாங்கண்ணே.